ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் வீட்டில் ட்ரை பண்ணின ஒரு சின்ன டிஷ்ஷு பற்றி நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ யூஷுவலாக ஸ்கூல் விட்டு வந்தோடனே குட்டீஸ்க்கு ஏதாவது வீட்டிலேயே நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். மேக்ஸிமம் அவுட் சைட் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே, குட்டீஸ்க்கும் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு தரணும். ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே டிஷ்ஷாக நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் வாழைப்பழ புட்டு அப்படிங்கிறது அப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ரொம்ப ஈஸியான மெத்தடில், ரொம்ப கம்மி டைம், ரொம்ப சேவிங்ஸில் நம்ம வந்துட்டு இந்த டிஷ்ஷு பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நானும் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணினேன். எப்படி வரும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால ஒரு 1/2 கப் ரேஞ்சில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ நல்லா வந்திருந்தது. ஸோ பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. டேஸ்ட்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்மெல்லும் அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டைமில் நம்ம ஈஸியான மெத்தடில் முடிச்சிடலாம். ரவை எடுத்துகிட்டு அது லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நெய் நமக்கு தேவையான அளவு, நம்ம எவ்வளோ கப் எடுக்கிறோமோ அதுக்கு கொஞ்சம் 1/2 கப் கம்மியாக நம்ம நெய் போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதே சூடாக இருக்கு இல்லைங்களா, அது சூடாக இருக்கும்போதே தேவையான பொருட்கள் வந்துட்டு தேங்காய், ஏலக்காய் பொடி, வாழைப்பழம் 2, நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் கப் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாழைப்பழம் தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 வாழைப்பழம் போட்டேன். நேந்திரம்பழம் ரொம்ப நல்லது. ஸோ குட்டீஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹெல்த்தியாக விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ போட்டு எல்லாமே நல்லா சூடாக இருக்கும். அதே பதத்தில் நம்ம பிசைஞ்சு வாழை இலையில் வச்சு நான் அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். ஸ்மெல்லு வேக வைக்கும்போது அந்த ஸ்மெல்லு செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி சாப்பிட்றதுங்கும் போது எடுத்ததுக்கப்புறமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னோடய குட்டீஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த ரெமடிஸ் வந்துட்டு போட்டு நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எப்படி வருமோ என்னன்னு நான் ரொம்ப டவுட்லேயே நான் பண்ணினேன். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மூத்தாகவும் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம நெய் போட்டதுனால இலையிலையும் ஒட்டலை, கையிலையும் ஒட்டாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. என்னோடய குட்டீஸ் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, எம்மி எம்மி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.